நாளை முதல் அதிகாலை 3:40 எழுந்து இந்த 7 செயல்களை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து பாருங்கள். உங்களுக்குள் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை நீங்களே கவனிக்கத் தொடங்குவீர்கள். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த 7 செயல்களில் கடைசியாக இருக்கும் ஒரு செயலை மட்டும் தவறவிட்டால் அதற்கு முன் செய்த அனைத்தும் முழுமையடையாது என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஆச்சரியமாக, இதைத்தான் பெரும்பாலானோர் அறியாமல் விட்டுவிடுகிறார்கள். பலர் அதிகாலை எழுந்தவுடன் நேராக தியானத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். தியானம் மிகவும் உயர்ந்த சாதனைதான். ஆனால் தியானத்திற்கு முன் மனதையும் உடலையும் தயார்படுத்தும் சில எளிய செயல்கள் இருப்பதாக இந்திய ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. அந்த செயல்கள் மனதை அமைதிப்படுத்தவும், கவனத்தை ஒருமுகப்படுத்தவும், சாதனையை இன்னும் ஆழமாக அனுபவிக்கவும் உதவுகின்றன என்று நம்பப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது பல யோகிகளும் முனிவர்களும் மிகவும் புனிதமான நேரமாக கருதிய காலப்பகுதி. அந்த நேரத்தில் சுற்றுப்புறம் அமைதியாக இருக்கும். மனம் புதிய நாளை தொடங்க தயாராக இருக்கும். அதனால் பிரார்த்தனை, தியானம், ஜபம், சுய சிந்தனை போன்ற ஆன்மீக பயிற்சிகளுக்கு இந்த நேரம் மிகவும் ஏற்றதாக பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவில் அதிகாலை 3:40 செய்யக்கூடிய அந்த 7 எளிய செயல்களை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக பார்க்க போகிறோம். இவை சிக்கலான யோக பயிற்சிகள் அல்ல, யார் வேண்டுமானாலும் பின்பற்றக்கூடிய எளிய பழக்கங்கள். ஆனால் அவற்றின் வரிசையும் அவற்றின் நோக்கமும் முக்கியமானவை. குறிப்பாக கடைசியாக பார்க்க போகும் 7வது செயல் பலர் கவனிக்காமல் விட்டுவிடும் மிக முக்கியமான பகுதி. அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். முதலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பிரம்ம என்பது உயர்ந்த ஞானம் அல்லது படைப்பின் மூல ஆதாரம் என்பதையும், முகூர்த்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சுப நேரத்தையும் குறிக்கிறது. பாரம்பரிய இந்திய ஆன்மீக மரபுகளின்படி சூரிய உதயத்திற்கு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு முன்பான காலப்பகுதியே பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பல முனிவர்களும் யோகிகளும் இந்த நேரத்தை தியானம், ஜபம், யோக பயிற்சி, வேத பாராயணம் மற்றும் சுய சிந்தனைக்கு மிகவும் உகந்த நேரமாக கருதியுள்ளனர். ஏன் இந்த நேரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? காரணம், அதிகாலை நேரத்தில் சுற்றுப்புறம் இயல்பாகவே மிகவும் அமைதியாக இருக்கும். வாகனங்களின் இரைச்சல் இல்லை, மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும். அலைபேசி அழைப்புகள், சமூக வலைதள அறிவிப்புகள் போன்ற கவனச்சிதறல்களும் பெரும்பாலும் இருக்காது. இந்த அமைதியான சூழல் நம் மனம் வெளி உலகிலிருந்து விலகி உள்ளார்ந்த கவனத்தை வளர்த்துக்கொள்ள உதவுகிறது என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. மேலும் ஒரு முழு இரவு ஓய்வுக்கு பிறகு பலருக்கு அதிகாலையில் மனம் புத்துணர்ச்சியுடனும் தெளிவுடனும் இருக்கும். அன்றைய வேலைகள், பொறுப்புகள், மன அழுத்தங்கள் இன்னும் தொடங்காத நேரம் என்பதால் சிந்தனை அமைதியாக இருக்கும். இதனால் தியானம், பிரார்த்தனை அல்லது சுய பரிசோதனை போன்ற பயிற்சிகளில் மனதை ஒருமுகப்படுத்துவது பலருக்கு எளிதாக இருக்கலாம். இந்த நேரத்தில் செய்யப்படும் ஆன்மீக சாதனைகள் உடனடியாக வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று உறுதியாக கூற முடியாது. ஆனால் தினமும் ஒரே நேரத்தில் அமைதியாக எழுந்து ஒழுக்கத்துடன் சில நிமிடங்கள் மனதிற்காக ஒதுக்குவது நல்ல பழக்கத்தை உருவாக்கவும், மன அமைதியை வளர்க்கவும், நாளை தெளிவாக தொடங்கவும் பலருக்கு உதவுகிறது. அதனால்தான் தலைமுறைகள் கடந்தும் பல ஆன்மீக குருமார்கள் ஒரு நாளை எப்படி தொடங்குகிறீர்களோ அந்த நாளின் தரமும் பெரும்பாலும் அதை பொறுத்தே அமையும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இப்போது கேள்வி என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தத்தில் வெறுமனே எழுந்து தியானம் செய்தால் மட்டும் போதுமா? அல்லது அதற்கு முன்பும் பின்பும் செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்கள் இருக்கிறதா? அதைத்தான் இப்போது ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். செயல் 1: முகம் மற்றும் கண்களுக்கு குளிர்ந்த நீர். பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்தவுடன் பெரும்பாலானோர் செய்யும் முதல் தவறு என்ன தெரியுமா? உடனே அலைபேசியை எடுத்து நேரம் பார்ப்பது, செய்திகளை பார்ப்பது அல்லது சமூக வலைத்தளங்களை திறப்பது. அந்த ஒரு நிமிடத்திலேயே நமது மனம் வெளி உலகின் தகவல்களால் நிரம்பத் தொடங்கிவிடுகிறது. அமைதியாக இருந்த மனம் சில நொடிகளில் பல சிந்தனைகளால் சிதற ஆரம்பிக்கிறது. அதனால் அதிகாலை எழுந்த முதல் சில நிமிடங்களை உங்களுக்காகவே ஒதுக்குங்கள். அலைபேசியை தொடாமல் முதலில் உங்களுடைய உடலையும் மனதையும் மெதுவாக விழித்தெழச் செய்யுங்கள். அதன் பிறகு குளியலறைக்கு சென்று 2 கைகளிலும் குளிர்ந்த அல்லது அரை வெப்பநிலையில் உள்ள தண்ணீரை எடுத்து அதை மெதுவாக முகத்திலும் கண்களிலும் தெளியுங்கள்.
இது ஒரு சாதாரண பழக்கமாக தோன்றலாம். ஆனால் இரவு முழுவதும் ஓய்வில் இருந்த உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து தூக்க கலக்கத்திலிருந்து மெதுவாக வெளியே வர உதவுகிறது. முகத்தில் தண்ணீர் படும்போது புதிய நாள் தொடங்கிவிட்டது என்ற உணர்வு உடலுக்கும் மனதுக்கும் இயல்பாக உருவாகிறது. நாளை முதல் அதிகாலை 3:40 எழுந்து இந்த 7 செயல்களை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து பாருங்கள். உங்களுக்குள் என்ன மாற்றம் நிகழ்கிறது? இந்த செயலை அவசரமாக செய்ய வேண்டாம். ஒவ்வொரு முறை தண்ணீரை முகத்தில் தெளிக்கும் போதும் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். மனதிற்குள், இன்று ஒரு புதிய நாள், இன்று நான் அமைதியாகவும் தெளிவாகவும் வாழப்போகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறிய பழக்கம் நாளின் முதல் நிமிடத்திலேயே உங்கள் கவனத்தை வெளி உலகிலிருந்து உங்களுடைய உள்ளார்ந்த நிலைக்கு திருப்ப உதவும். பல ஆன்மீக மரபுகள் ஒரு நாளின் முதல் சில நிமிடங்கள் மிகவும் முக்கியமானவை என்று கூறுகின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், என்ன உணர்கிறீர்கள் என்பவை அந்த நாளின் மனநிலையை பாதிக்கக்கூடும். அதனால்தான் முதலில் அலைபேசியை பார்க்காமல் குளிர்ந்த நீரால் முகத்தையும் கண்களையும் புத்துணர்ச்சி அடையச் செய்து முழு விழிப்புணர்வுடன் அந்த நாளை தொடங்குவது ஒரு சிறந்த பழக்கமாக கருதப்படுகிறது. இப்போது உங்கள் உடல் விழித்துவிட்டது. அடுத்ததாக உடலுக்குள் உயிர்ப்பையும் அமைதியையும் வரவேற்கும் இரண்டாவது செயலை பார்க்கலாம். செயல் 2, நன்றியுடன் தண்ணீர் குடித்தல். முதல் செயலை முடித்த பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது மிகவும் எளிமையானது. ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. அது நன்றி உணர்வுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது. நாம் தினமும் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனால் எத்தனை முறை முழு விழிப்புணர்வுடன் நன்றியுடன் தண்ணீர் குடித்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். உடனே அவசரமாக குடிக்க வேண்டாம். முதலில் அந்த டம்ளரை 2 கைகளாலும் பிடித்துக் கொள்ளுங்கள். கண்களை ஒரு கணம் மூடி மெதுவாக 3 ஆழ்ந்த மூச்சுகளை இழுத்து விடுங்கள். உங்கள் சுவாசத்தின் ஓட்டத்தை மட்டும் கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் உணருங்கள். இந்த சில நொடிகள் உங்கள் மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்த உதவும். அதன் பிறகு மனதிற்குள் அமைதியாக ஒரு சிறிய நன்றியை சொல்லுங்கள். இந்த புதிய நாளுக்கு நன்றி, இந்த உயிருக்கு நன்றி, இந்த தண்ணீருக்கு நன்றி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு எளிய ஒரு நன்றி உணர்வு கூட உங்கள் மனநிலையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கலாம். ஏனெனில் நாம் நாளை குறைகளோடு அல்ல, நன்றியோடு தொடங்கும் போது நமது பார்வையும் மாறத் தொடங்குகிறது. இப்போது அந்த தண்ணீரை மெதுவாக சிறு சிறு குடிகளாக குடியுங்கள். ஒவ்வொரு குடிப்பையும் உணருங்கள். அவசரப்பட வேண்டாம். அந்த தண்ணீர் உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதையும் ஒரு புதிய நாளை வரவேற்பதையும் மனதிற்குள் உணர முயற்சி செய்யுங்கள். இது வெறும் தண்ணீர் குடிக்கும் செயல் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளையும் விழிப்புணர்வுடன் தொடங்கும் ஒரு சிறிய பயிற்சியாகும். பல ஆன்மீக மரபுகளிலும் ஒரு நாளின் தொடக்கத்தில் நன்றியுணர்வை வளர்ப்பது மன அமைதிக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் உதவும் என்று கூறப்படுகிறது. அறிவியல் ஆய்வுகளும் தொடர்ந்து நன்றியுணர்வை பயிற்சி செய்பவர்களுக்கு மனநலத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. எனவே இந்த இரண்டாவது செயலை வெறும் பழக்கமாக அல்ல, மனதை அமைதிக்கும் நிறைவுக்கும் அழைத்துச் செல்லும் ஒரு அழைப்பாக பாருங்கள். இப்போது உடலும் மனமும் மெதுவாக தயாராகிவிட்டன. அடுத்ததாக தியானத்திற்கு முன் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 3வது செயலை பார்க்கலாம். செயல் 3, சரியான இடத்திலும் திசையிலும் அமருதல். இப்போது உங்கள் உடலும் மனமும் மெதுவாக விழிப்புணர்வுடன் தயாராகிவிட்டன. அடுத்ததாக தியானத்திற்கு அமரும் இடத்தையும் உட்காரும் முறையையும் கவனிக்க வேண்டும். இது மிகவும் சாதாரணமான விஷயமாக தோன்றலாம். ஆனால் பல யோக மற்றும் ஆன்மீக மரபுகள் நாம் அமரும் இடமும் உடல் நிலையில் இருக்கும் சமநிலையும் தியானத்தின் தரத்தை பாதிக்கக்கூடும் என்று கூறுகின்றன. முதலில் அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள். அந்த இடத்தில் தேவையற்ற சத்தங்கள் குறைவாக இருக்கட்டும். அலைபேசி, தொலைக்காட்சி அல்லது கவனத்தை சிதறடிக்கும் பொருட்கள் அருகில் இல்லாமல் இருப்பது நல்லது. தினமும் முடிந்தவரை ஒரே இடத்தில் அமர்ந்து பயிற்சி செய்வது அந்த இடத்துடன் மனதிற்கு ஒரு இயல்பான தொடர்பை உருவாக்க உதவலாம். அமரும்போது உங்கள் முதுகு தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உடலை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் சோர்வாகவும் சாய்ந்தும் அமர வேண்டாம். கழுத்து, தோள்கள், முதுகு ஆகியவை இயல்பாகவும் சமநிலையுடனும் இருக்கட்டும். உடல் வசதியாக இருந்தால் மனமும் நீண்ட நேரம் அமைதியாக இருக்க எளிதாக இருக்கும்.
பல பாரம்பரிய ஆன்மீக மரபுகளில் கிழக்கு நோக்கி அமருவது ஒரு நல்ல பரிந்துரையாக கூறப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை என்பதால் புதிய தொடக்கத்தையும் விழிப்புணர்வையும் அது குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் இது ஒரு பாரம்பரிய வழிகாட்டுதலே தவிர கட்டாய விதி அல்ல. உங்களுக்கு அமைதியும் வசதியும் தரும் எந்த இடத்திலும் எந்த திசையிலும் நீங்கள் தியானம் செய்யலாம். முக்கியமானது திசை அல்ல, மனதின் கவனமும் பயிற்சியின் தொடர்ச்சியும் தான். இப்போது நீங்கள் சரியான நிலையில் அமர்ந்து விட்டீர்கள். ஆனால் இன்னும் தியானத்தை தொடங்க வேண்டாம். தியானத்திற்கு முன் மனதிற்கு ஒரு சிறிய உறுதியை அளிப்பது மிகவும் முக்கியமான அடுத்தபடியாகும். செயல் 4, 15 நிமிட மௌன உறுதி. கண்களை மூடியவுடன் உடனே தியானத்தை தொடங்கிவிடாதீர்கள். முதலில் உங்களுடைய மனதுடன் ஒரு சிறிய ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். அடுத்த 15 நிமிடங்களுக்கு இந்த நேரம் முழுவதும் எனக்கான நேரம் என்று மனதிற்குள் உறுதியாக சொல்லுங்கள். அமைதியாக கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். பின்னர் மனதிற்குள் சொல்லுங்கள், அடுத்த 15 நிமிடங்கள் எந்த எண்ணத்தையும் நான் துரத்த மாட்டேன், எந்த கவலையையும் பிடித்துக் கொள்ள மாட்டேன், என் சுவாசத்தை மட்டுமே கவனிப்பேன். இந்த நிமிடம் மட்டுமே எனக்கு முக்கியம். தியானத்தின் போது எண்ணங்கள் வருவது இயல்பானது. அவற்றை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. அதேபோல் அவற்றை பின்தொடரவும் வேண்டாம். ஒரு மேகம் வானத்தில் வந்து கடந்து செல்வதைப் போல எண்ணங்களையும் வந்து செல்ல அனுமதியுங்கள். உங்கள் கவனத்தை மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மீது மெதுவாக கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு மூச்சையும் தெளிவாக உணருங்கள். காற்று மூக்கின் வழியாக உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனியுங்கள். சில நிமிடங்களில் உங்கள் மனம் மெதுவாக அமைதி அடையத் தொடங்கும். உடலின் இறுக்கம் குறையும். உள்ளே ஒரு ஆழமான அமைதி உருவாக ஆரம்பிக்கும். இந்த அமைதியே தியானத்தின் உண்மையான அடித்தளமாக பல ஆன்மீக மரபுகளில் கருதப்படுகிறது. இந்த 15 நிமிட மௌன உறுதி உங்கள் நாளின் மீதமுள்ள நேரத்தையும் அமைதியாக எதிர்கொள்ள மனதை தயார்படுத்தும். இப்போது மனம் ஓரளவு நிலை பெற்றுவிட்டது. அடுத்ததாக சுவாசத்தின் மூலம் உடலையும் மனதையும் இன்னும் ஆழமாக ஒருமுகப்படுத்தும் 5வது செயலை பார்க்கலாம். செயல் 5, மெதுவான சுவாச பயிற்சி. இப்போது உங்கள் மனம் ஓரளவு அமைதி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் உடலையும் மனதையும் இன்னும் ஆழமான அமைதிக்கு அழைத்துச் செல்ல உதவும் ஒரு எளிய சுவாச பயிற்சியை செய்யலாம். இது சிக்கலான யோக பயிற்சி அல்ல. யார் வேண்டுமானாலும் மெதுவாகவும் தங்கள் வசதிக்கேற்பவும் செய்யக்கூடிய ஒரு அடிப்படை பயிற்சி. முதலில் முதுகை நேராக வைத்தபடி வசதியாக அமருங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். இப்போது மூக்கின் வழியாக மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்கள். உங்கள் நுரையீரல் காற்றால் நிரம்புவதை உணருங்கள். பின்னர் ஒரு கணம் இயல்பாக இடைவெளி விட்டு எந்த அவசரமும் இல்லாமல் அதே மூக்கின் வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இதை செய்யும்போது உங்கள் கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீது மட்டுமே இருக்கட்டும். காற்று உடலுக்குள் நுழைவதையும் மீண்டும் வெளியேறுவதையும் உணர முயற்சியுங்கள். ஒவ்வொரு மூச்சுடனும் உடலில் இருந்த இறுக்கம் மெதுவாக குறைவதையும் மனம் இன்னும் அமைதியாக மாறுவதையும் கவனியுங்கள். ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் இந்த பயிற்சியை 3 முதல் 5 முறை வரை செய்தாலே போதும். சுவாசத்தை வலுக்கட்டாயமாக நீண்ட நேரம் நிறுத்தவோ உடலுக்கு சிரமம் ஏற்படும் அளவுக்கு முயற்சி செய்யவோ வேண்டாம். இந்த பயிற்சியின் நோக்கம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது அல்ல, அதை முழு விழிப்புணர்வுடன் உணர்வதே. உங்களுக்கு ஆஸ்துமா, இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் அல்லது வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் சுவாச பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. உங்கள் உடலுக்கு ஏற்ற அளவிலேயே பயிற்சி செய்யுங்கள். ஆன்மீக பயிற்சி என்பது உடலை வருத்துவது அல்ல, உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்துவதே அதன் நோக்கம். இந்த சில நிமிட சுவாச பயிற்சிக்கு பிறகு நீங்கள் உள்ளுக்குள் ஒரு புதிய அமைதியை உணர ஆரம்பிக்கலாம். ஆனால் பலர் இங்கேயே ஒரு முக்கியமான தவறை செய்கிறார்கள். செயல் 6, தியானத்திற்கு பிறகு 2 நிமிட மௌனம். தியானம் முடிந்தவுடன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெரும்பாலானவர்கள் உடனே கண்களை திறந்து அலைபேசியை எடுத்து நேரம் பார்ப்பார்கள். சிலர் செய்திகளை பார்ப்பார்கள். இன்னும் சிலர் உடனே அன்றைய வேலைகளை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுவார்கள். இதனால் சில நிமிடங்களுக்கு முன் உருவான அமைதியான மனநிலை மிக விரைவாக கலைந்து விடுகிறது. அதற்கு பதிலாக தியானம் முடிந்த பிறகும் இன்னும் 2 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள். கண்களை உடனே திறக்க வேண்டாம். எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை. எதையும் கற்பனை செய்ய வேண்டியதில்லை. வெறுமனே அமைதியாக இருங்கள்.
இந்த 2 நிமிடங்களில் உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் வருகின்றன என்பதை மட்டும் கவனியுங்கள். அவற்றை நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் என்று மதிப்பிட வேண்டாம். அவற்றை தடுக்கவும் வேண்டாம். அவை வந்து போகும் மேகங்களைப் போல வரட்டும், போகட்டும். நீங்கள் அவற்றை பார்ப்பவராக மட்டும் இருங்கள். அதே நேரத்தில் உங்கள் உடலில் உருவாகியிருக்கும் அமைதியையும் கவனியுங்கள். சுவாசம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? இதய துடிப்பு எப்படி இருக்கிறது? மனம் முன்பை விட அமைதியாக இருக்கிறதா? இந்த சிறிய கவனிப்பே உங்களை நிகழ்காலத்தில் முழுமையாக நிலைநிறுத்த உதவும். பல ஆன்மீக மரபுகளில் தியானத்திற்கு பிறகான இந்த மௌன நேரமும் தியானத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. ஏனெனில் தியானத்தில் கிடைத்த அமைதியை அன்றைய வாழ்க்கைக்குள் மெதுவாக எடுத்துச் செல்லும் பாலமாக இந்த 2 நிமிடங்கள் அமைகின்றன. எனவே தியானம் முடிந்தவுடன் உடனே அலைபேசியை தொடும் பழக்கத்தை தவிர்த்து அந்த அமைதியை முழுமையாக அனுபவிக்க உங்களுக்கு நீங்களே இந்த 2 நிமிடங்களை பரிசாக அளியுங்கள். இப்போது ஒரே ஒரு செயல் மட்டுமே மீதமுள்ளது. பலர் மிகவும் சாதாரணமாக நினைத்து கவனிக்காமல் விட்டுவிடும் அந்த இறுதி செயல் இந்த முழு அதிகாலை சாதனைக்கு அழகான நிறைவை கொடுக்கிறது. செயல் 7, நன்றியுணர்வுடன் சாதனையை நிறைவு செய்யுங்கள். இப்போது நாம் 7வது மற்றும் இறுதியான செயலுக்கு வந்திருக்கிறோம். பலருக்கு இது மிகவும் எளிமையானதாக தோன்றலாம். ஆனால் பல ஆன்மீக மரபுகளில் எந்த ஒரு சாதனையையும் நன்றி உணர்வுடன் நிறைவு செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் நன்றியுணர்வு என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. அது நம் மனநிலையை மாற்றும் ஒரு அழகான பழக்கம். தியானம் முடிந்து அந்த 2 நிமிட அமைதியையும் அனுபவித்த பிறகு மெதுவாக உங்கள் 2 கைகளையும் மார்பின் அருகில் இணைத்துக் கொள்ளுங்கள். கண்களை இன்னும் சில நொடிகள் மூடியபடியே வைத்திருங்கள். பின்னர் மனதிற்குள் மெதுவாக 3 முறை சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, இந்த நாளுக்கு நன்றி, என் வாழ்க்கைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை வெறுமனே சொல்லிவிட்டு கடந்து செல்லாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து சொல்லுங்கள். இன்று நீங்கள் உயிருடன் இருப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் இன்னொரு புதிய நாளை தொடங்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கும் மனதார நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு என்பது நாம் இல்லாதவற்றை எண்ணும் மனநிலையிலிருந்து ஏற்கனவே கிடைத்திருப்பவற்றை உணரும் மனநிலைக்கு நம்மை மெதுவாக அழைத்துச் செல்கிறது. வாழ்க்கையில் எல்லாமே நம் விருப்பப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. சவால்களும் இருக்கும், சோதனைகளும் இருக்கும். ஆனால் அவற்றுக்கு நடுவிலும் நன்றியுடன் வாழ கற்றுக்கொள்ளும் போது மனம் அதிக அமைதியையும் சமநிலையையும் அனுபவிக்க தொடங்கும் என்று பல ஆன்மீக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் உங்கள் அதிகாலை சாதனையை நன்றி உணர்வுடன் நிறைவு செய்வது ஒரு அழகான பழக்கமாக மாறட்டும். 21 நாள் சவால் நீங்களே அனுபவித்து பாருங்கள். இப்பொழுது இந்த 7 செயல்களையும் நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். ஆனால் எந்த ஒரு நல்ல பழக்கமும் ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது. தொடர்ந்து செய்வதில் தான் அதன் உண்மையான மதிப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஒரு சிறிய சவாலை முன்வைக்கிறேன். இன்று முதல் தொடர்ந்து 21 நாட்கள் அதிகாலை எழுந்து இந்த 7 செயல்களையும் அமைதியாக செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் முழுமையாக செய்ய முடியவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். முடிந்தவரை தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள். முக்கியமானது முழுமை அல்ல, தொடர்ச்சிதான். அதேபோல் ஒரு சிறிய குறிப்பேட்டை வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் அனுபவத்தை 2 அல்லது 3 வரிகளில் எழுதுங்கள். அந்த நாள் அதிகாலை எழுந்தது எப்படி இருந்தது? தியானத்தின் போது மனநிலை எப்படி இருந்தது? நாள் முழுவதும் நீங்கள் அமைதியாக உணர்ந்தீர்களா? எந்த மாற்றமும் தெரியவில்லையா? எல்லாவற்றையும் நேர்மையாக பதிவு செய்யுங்கள். குறிப்பாக 3 விஷயங்களை கவனியுங்கள். உங்கள் தூக்கத்தின் தரம் மாறுகிறதா? உங்கள் மன அமைதி அதிகரிக்கிறதா? உங்கள் அன்றாட ஒழுக்கமும் கவனமும் மேம்படுகிறதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை வேறு யாரும் சொல்ல முடியாது. அதை நீங்கள் தான் உங்கள் அனுபவத்தின் மூலம் கண்டறிய வேண்டும். 21 நாட்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் தெரிந்ததா என்பதை மீண்டும் சிந்தித்து பாருங்கள். சிலருக்கு சிறிய மாற்றங்கள் முதலில் தெரியும். சிலருக்கு மாற்றம் உணர அதிக நேரம் தேவைப்படலாம். ஒவ்வொருவரின் அனுபவமும் வேறுபடும். அதனால் மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உங்கள் பயணத்தை நீங்களே அமைதியாக கவனியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்தை பின்னூட்டத்தில் பகிருங்கள். இந்த 21 நாள் பயிற்சியை தொடங்கப் போகிறீர்கள் என்றால், நான் 21 நாட்கள் இந்த 7 செயல்களையும் தொடர்ந்து செய்வேன் என்று கருத்தில் எழுதுங்கள். உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு விருப்பக்குறியை வழங்கி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக மற்றும் சுய முன்னேற்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை பின்தொடர மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது.
ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடைபிடிக்கும் நல்ல பழக்கங்கள் ஒரு நாள் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும். அதனால் நாளைக்காக காத்திருக்க வேண்டாம். இன்றே தொடங்குங்கள். அதிகாலை 3:40 தொடங்கும் அந்த ஒரு சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான முதல் அடியாக இருக்கலாம். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம்.